வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஞ்சி ஊறுகாய் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாங்காய் டேஸ்ட்டில் இருக்காது, புளிப்பாகவும் இருக்காது, இஞ்சி மாதிரி காட்டமாகவும் இருக்காது. ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஊறுகாய் பண்ணோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தோலை சீவிட்டு இந்த மாதிரி திருகி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு ஊறுகாயில் இவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா நம்மளோட இஞ்சி குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சமாக தான் போட்டுக்க போகிறோம். என்னோடய ஜாரில் நிறைய போட்டால் தான் அரைக்கும், இல்லாட்டி அரைக்காது. அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் பாருங்கள், கடுகு எவ்வளோ நல்லா வெடிக்குதுன்னு. வெடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனை மறுபடியும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. பெருங்காயத்தூள் எண்ணெய் இந்த மாதிரி காயும்போது போட்டோம்னா நல்ல ஸ்மெல்லோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வீடே மணக்கும், அந்தளவுக்கு இருக்கும் அது. இப்போ இஞ்சி திருகி வச்சதை நான் அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விடணும். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா பாத்திரத்திலே ஒட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த இஞ்சி வேகட்டும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதுவும் வேகட்டும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக ஊற வச்சுக்கணும். கெட்டியாக ஊற வச்சுட்டு அதை கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. அது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் கரெக்டாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த வெந்தயமும் கடுகும் வறுத்த பொடியை போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை போட்டுட்டு ஜஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்ணாடி பாட்டிலில் ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லாட்டி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைங்க. பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.